ஃபாரஸ்ட், பாண்ட் இல்லை டெசர்ட் இதெல்லாம் சும்மா பிளேஸ் மட்டும் இல்லை, இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் எக்கோசிஸ்டம். ஓகே, வாட் இஸ் எக்கோசிஸ்டம்? எக்கோசிஸ்டம்னா ஒரு ஏரியாவில் இருக்கிற லிவிங் காம்போனன்ட்ஸ், அதாவது பயோட்டிக் காம்போனன்ட்ஸும் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸும் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டை தான் நம்ம எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, வாட் ஆர் த டூ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்? பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பாக்டீரியா, அதாவது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம சொல்லலாம். ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் வாட்டர், ஏர், சாயில், டெம்பரேச்சர் அண்ட் சன்லைட். ஓகே, இப்போ இந்த டூ காம்போனன்ட்ஸை வச்சு எப்படி எக்கோசிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஃபாரஸ்ட்டில் பிளான்ஸ் சன்லைட், வாட்டர், ஏர் அண்ட் சாயிலை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அதை தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிளான்ஸை டிபெண்ட் பண்ணுற அனிமல்ஸ், அப்புறம் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வேஸ்ட்டை மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் பண்ணி அது திரும்பவும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸை சாயில் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்கோசிஸ்டத்தில் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஃபங்க்ஷனல் யூனிட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்கோசிஸ்டம் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிளானட்டில் லைஃப் சர்வைவ் ஆக முடியும். எஸ், நம்ம பார்த்த டூ காம்போனன்ட்ஸில் ஏதாவது ஒரு காம்போனண்ட்டோ இல்லைன்னா ஒரு ஸ்பீசிஸோ டிஸ்டர்ப் ஆனால் மொத்த சிஸ்டமும் காலி. ஸோ வி கேன் சே எக்கோசிஸ்டம் இஸ் அ பவர்ஃபுல் சிஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.